இரண்டாவது நாளாக தாவேக பூத் கமிட்டி கருத்தரங்கில் கலந்து கொள்ள குவிந்து வரும் தொண்டர்களுக்காக ஏராளமான நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன. கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன். வணக்கம் பிரதீஸ்வரன். தற்போது தொண்டர்களின் வருகை அங்கு எவ்வாறாக இருக்கிறது? அவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தற்போது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் கோவை மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்க கூட்டம் நேற்று தொடங்கி குறும்பபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்றும் நடைபெற்று வருகிறது. நேற்று ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய பகுதிகளில் இருந்து 8000 வாக்குச்சாவடி முகவர்களுக்கு கருத்தரங்க கூட்டமானது நேற்று நடைபெற்றது. இன்று திருப்பூர், கோவை, கரூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இன்று 10,000க்கும் மேற்பட்டோர் இன்று நடக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்க கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார்கள். இன்று காலை முதலே ஏராளமான பெண்கள், குழந்தைகளோடு தொண்டர்கள் இங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய நுழைவாயில் முன்பு 10 மணி முதலே ஏராளமான தொண்டர்கள் குவிந்துள்ளனர். மேலும் இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் ஆகியோருக்கு அவருடைய தாகத்தை தீர்க்கும் வகையில் இங்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்ட மாநகர் மாவட்டம் வடக்கு தொகுதி சார்பில் ஏராளமான நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்டறிவோம். அண்ணா வணக்கம். இப்போ இந்த நீர்மோர் பந்தல் எப்போது ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? எவ்வளவு நீர்மோர் இங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க? வணக்கம். தமிழும் தளபதியும் இந்த எங்கள் அடையாளம். கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக நேற்று, இன்று நீர்மோர் பந்தல் எங்கெங்கெல்லாம் தாகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் அமைச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாவட்டத்திலிருந்து சுமார் 10,000 பேர் வந்தாங்க. அத்தனை பேர்த்துக்கும் நீர்மோர் பந்தல் அமைத்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் 3 மாவட்டத்திலேருந்து காலை 9 மணி முதலேருந்தே மக்கள், ஏராளமான பெண்கள், தொண்டர்கள் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஐஸ் மோர் மற்றும் நீர் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நிறைவாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தளபதி சொன்ன மாதிரி எங்கே நல்லது நடந்தாலும் அதை நம்ம பசங்க தான் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நன்றி. ஏராளமான பெண்கள் உட்பட்டோர் இங்கு குவிந்த வண்ணம் உள்ள நிலையில் பவுன்சர்கள் அவருடைய அடையாள அட்டையை சரிபார்த்து உள்ளே அனுப்பும் பணியும் நடைபெற்று வருகிறது. கோவையிலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரதீஸ்வரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.